என்னடா கமகமன வாசனை வருது? இது ராமதேவர் தோட்டண்ணே, பலாப்பழ வாசனை. ஓ, பலாப்பழம்ல. நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிருவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பலா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே, அதுதான்டா. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன. இதுதான். கத்திய குடுறா. வேண்டாண்ணே. கத்திய குடுறான்னா திருடுறது தப்புண்ணே. எதிரா திருட்டு? அவன் முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிறா, சந்திரகட்டையை திருடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா. ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்கேன், அதுக்கு போய் வேக்கன பேசுறியே. சரி சரி, நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? போடா பைத்தியக்காரா, கீழே இருந்து அறுத்துட்டுனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே? 2 நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துரும், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம 2 பேரும் தான் திங்கணும். யாராவது வந்துட போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே. வர என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூளாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க. இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சே போகும். யார் வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லார் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்டா யாரும் வரலையே. இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டக்காரர, என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மே கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொல்லுறோம். அடடா, என்ன ஒரு தியாகம்! பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேனே. சரிங்களா? டேய், அண்ணனுக்கு 4 கொடு. மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க, இந்தாங்க போங்க. மாரியம்மா மாரியம்மா, சூலியம்மா சூலியம்மா. பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதாவது நல்லபடியா முடியணும். மாரியம்மா மாரியம்மா, சூலியம்மா சூலியம்மா. நம்ம பையனுக்கு தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு தை மாசம் முடிச்சிடலாங்கறியா? முடிச்சிடலாம். என்ன வேப்பல சொறி இருக்கு? ஆமா, நல்ல நாள் பொண்ணு பார்க்க வந்தோம், தடையா இருக்க. ஒருவேளை அம்மா கிம்மா போட்டிருக்குமோ? ஆமாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போயிடுவோம். என்ன வந்தவங்க திரும்பி போறாங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, உங்களை தாங்க, நில்லுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு திரும்பி போறீங்க? உங்க வீட்டுல வேப்பல சொறி இருக்கு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், பரிசம் போடுறது எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன வேப்பலையா? ஆமா. எவன் சொருகனவன்? நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகணுது. உங்க வீட்டுக்கு சொருகணுமா சொல்லுங்க, சொருகுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? ஏண்டா எங்க வீட்டுக்கு வேப்பல சொருவியா? வாங்க வாங்க. இந்த அதிசயத்தை பாத்தீங்களா? கீதாம்மா காலையிலேயே சீக்கிரமா சாப்பிட வந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு பாட்டு டீச்சர் வரலையா? நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்? அந்த அம்மா வந்தாங்கன்னா பாட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, நேரம் போயிடும். அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சீக்கிரம் சாப்பிட முடியாது பாருங்க, அதனாலதான். அது சரி, கீதா தினமும் இதே மாதிரி சீக்கிரம் சாப்பிட வந்துட்டா எனக்கு வாயு தொல்லையே வராது. ஆமா, இது என்ன இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க? என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளாச்சு. அதுக்காகவா? அதனாலதான் பணியாரங்களை பல ஐட்டங்களா போட்டு வச்சிருக்கேன். சேலம் சோள பணியாரம், உசிலம்பட்டி உளுந்து பணியாரம், காரைக்குடி கருப்பட்டி பணியாரம், சிவகங்கை செவ்வரிசி பணியாரம், கோயம்புத்தூர் கோதுமை பணியாரம், மதுரை முட்டை பணியாரம், செங்கல்பட்டு சின்ன பணியாரம். தொட்டுக்கிறதுக்கு சங்கரங்கோயில் சட்னி, சங்கராபுரம் சாம்பார், கடம்பூர் போலி, குடிக்கிறதுக்கு காவேரி தண்ணி. வராதுங்கிறீங்களா? நான் கொண்டு வருவேன், உள்ள வச்சிருக்கேனே. முதல்ல இதெல்லாம் எடுத்து வையா. அது சரி. ஐயாவும் அம்மாவும் வெளியே போறதுக்கு ரெட்டை மாட்டு வண்டி ரெடி, கீதாம்மா வெளியே போறதுக்கு கார் ரெடி, மத்தியான சமையல் செய்யறதுக்கு நான் ரெடி. ஏன் இப்படி தண்டோரா போடுற மாதிரி கத்துற? சரி சரி, நேரமாவது நீயும் போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டு தானே உங்களுக்கே கொண்டு வருவேன். இது உப்பு உரப்பெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதனாலதான்.
பேச்சி ஊரணி பகுதியில் கொள்ளையடித்து வந்த கழுவன் கூட்டத்தினர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதால் செக்ஷன் 397 படி 7 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அட பாவிகளா, நீங்க என்ன வெளியே கொண்டு வரீங்கன்னு பார்த்தா கூண்டோட கைலாசம் வந்து நிக்கிறீங்களா? தலைவா, போலீசாலையே பிடிக்க முடியாத நம்ம கூட்டத்தை ஒரு பொடி பையன் பிடிச்சு கொடுத்துட்டான். யாரா அவன்? யாரோ நாடோடி பாட்டுக்காரனா எங்களை ஓட ஓட விரட்டி பிடிச்சிட்டான். எங்கடா இருக்கான் அவன்? நம்ம பேச்சு ஊரணி மேட்ல தான். ஓடிடுங்க. விடுவேலு, கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடு. அவன் குமிக்கிட்டான். அசத்துறார் அண்ணாமலை. போதியா? இல்ல சாப்பிடு தம்பி, வளர்ற பிள்ளை இல்ல. வளர்ற பிள்ளையா இவன்? இன்னும் போட்டா வெடிச்சிருவாயா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போடப்பா. போதும் தேவரையா, வர வர நீ சாப்பாடு செல்ல மாட்டேங்குது. முழுங்கிறது 3 பிளேட் சோறு, 2 பக்கெட் சாம்பார், இதுல வேற சாப்பாடு செல்லலன்னு சலிச்சுக்கிறான். இந்தப்பா, இவனுக்கு கடைசியில சாப்பாடு போடு. முன்னாடி போட்ட நாமெல்லாம் முழு பட்னி ஆயிட வேண்டியதான். இது பத்தாதுன்னா மாட்டுக்கு வச்ச பறித்து கொட்டியும் புண்ணாக்கி அள்ளி கொட்டிக்கிறான். போற போக்க பார்த்தா தலையில 2 கொம்பு முளைச்சு மார்ல மடி தள்ளிடும் போல இருக்கு. அது என்ன காலை கட்டி பால் கறந்துருவானுங்க போல இருக்கு. போட முட்டை கண்ணா சுந்தரம் பாரு கண்ணு வைக்க அடுக்க. திருத்தவே முடியாது இவங்கள. எப்போ வந்தீங்க? நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஏமா நீயும் சாப்பிடலாமே. சாப்பிடுங்கம்மா, கடல் தாண்டி போனாலும் கிடைக்காத நவதானியம் பொங்கல் இது. ஆமாங்க, காலையில ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது. இந்த உடம்புக்கு சாயந்தரம் வரைக்கும் பசிக்காதுன்னா உங்களுக்கு ஒரு வாரம் பசிக்கவே பசிக்காது. பெரிய வேலை. பூமி அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சே. நீங்க போடுற சண்டையில கூட உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் தெரியுது. பல கூடுகள்ல பிறந்த குஞ்சுகளானாலும் ஒரு கூட்டுல வாடுற பறவைங்க நாங்க. ஆமாமா, எங்க சந்தோஷத்துக்கும் சங்கீதத்துக்கும் இடையில அப்பப்போ சில சங்கடங்களும் உண்டு. என்ன அப்படி பாக்குறீங்க? புரியலையா? சொல்றேன். இவரு எங்களுக்கு வேலைக்கு ஆக்கி போடுற புண்ணியவன், பேரு அண்ணாமலை. இவரு மதுரை, மானாமதுரை, வடமதுரை, கீழ்மதுரை இதெல்லாம் இருக்கு. ஆனா பெரிய மதுரை எங்கேயும் கிடையாது. அதான் இவர் பேரு. தான் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு உழைச்சிட்டு இருக்காரு. இவர் பேர் சித்தன். என் உடல்ல வாழக்கூடிய இன்னொரு உயிர், தனி மரம். நாங்க தான் இவருக்கு சொந்தம். இவர் வடிவேல். ஐயா அன்னைக்கு ஒரு போட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்தாரே, அது அவருடைய பேத்தி. தாய் தகப்ப இல்லாத புள்ள. ஐயா தான் அதுக்கு ஆதரவு. எங்களுக்கெல்லாம் ஆதரவு தம்பி சுந்தரம் தாமா. வயசுல சின்னவனா இருந்தாலும் மனசுல எங்களோட ரொம்ப ரொம்ப பெரியவன். பிறக்கும் போதே அப்பாவை பறி கொடுத்த பிள்ளைக்கு கடவுள் அம்மா கண்ணையும் பறிச்சுட்டாருமா. ஒரு நாள் விறகு எடுக்க போனேன் எங்க அம்மாவோட. நானும் போனேன். ஐயோ,
சந்தோஷமா வந்த உங்ககிட்ட எங்க சோக கதையை சொல்லி சங்கடப்படுத்திட்டோம். ஓ சாமி, ஊசி மாலை, பாசி மாலை, பவளை மாலை வாங்கு சாமி. அம்மா தாயி சின்ன தாயி நம்ம கையாலே பாசி மாலை வாங்கினா உன் கழுத்து மேலே தாலி ஏறி கண்ணாலும் கூட ஆகும் தாயே. நீங்க புதுசா சேர போற ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் பானம். நீங்க புதுசா சேர போற நல்ல பாட்டு படிக்கும் தம்கடி பாண்டியாலோ ஆயாலோ, தம்கடி பாண்டியாலோ, தம்கடி எவனோ ஒருத்தன் போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களே. சுந்தரத்தை பத்தி உனக்கு தெரியாதுமா, பாரு வேடிக்கை. தம்பி, நீ ஒரு கூட்டத்தை புடிச்சு கொடுத்தியே, அதுக்கு தலைமை வந்தான். ஜெயில இருந்து தப்பி வந்து பழி தீர்க்க வந்திருக்கான். நீ திறமைசாலி, தப்பிச்சிட்ட. தேங்க்யூ வெரி மச். ஜெயில இருந்து விட புத்தி வரைய நடடா. உங்களுக்கு ஒன்னும் அடிக்கடி படலையே. அதான் நிறைய வாங்கினே பாக்கலையா? ஆர்டருக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சுங்க. சேட்டுக்கு 10 சில பாம்பே காமிச்சிரு. அனுப்பிச்சிடுறேங்க. ஏண்டி இது உனக்கே நல்லா இருக்கா? வயசுக்கு வந்த பொண்ணு ஊர்ல 4 பேர் பேசுற மாதிரியே நடந்துக்கிறது. என்னடி எப்படி பாக்குற? நீ ஒண்ணும் சாதாரண குடும்பத்துல பிறந்தவில்லடி. நீ பிறக்கும் போது உன்னை தாளாட்டுறதுக்கு 200 கிலோ வெள்ளி தொட்டில் செஞ்சாருடி உங்க அப்பா. உங்க அப்பா முன்னால தோல்ல துண்டு போட்டு நிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்கடி ஊர் ஜனங்க. அவருக்கு போய் இப்படி பிறந்திருக்கிறியே. தலையில இருக்கிற தண்ணி தளம்புனா தலை மட்டும் ஈரமாகுண்டி. தரமான குடும்பத்துல பிறந்தவ தவறுனா தலைமுறைக்கு ஈனண்டி. கோவப்படாதீங்கம்மா, நான் குணமா எடுத்து சொல்றேன், நீங்க உள்ள போங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், குத்து கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கிறா பாரு. உட்காருமா. ஏய், வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போகும்போது குடும்ப மானத்தை நினைச்சு பாக்கணுண்டி. நான் மானத்தை எடுத்து சொல்றேன், நீங்க உள்ள போங்க. இதம்மா, உங்க காதலுக்கு ரேடியோ கூட உதவி பண்ணுது.